உங்களோட ஹேர் ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல டோனர் தேடிட்டுருக்கீங்களா? அப்போது இந்த டோனர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு கம்மியான பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும். இந்த டோனரை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த டோனரில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொருளும், நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பொருளும், நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இது டேண்ட்ரஃபை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கும். அந்த பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, ரோஸ் பெட்டல்ஸ். இது கூடவே ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா கருவேப்பிலையும் விட்டமின் இ கேப்சூலும் தான். இந்த 2 பொருளுமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த டோனர் யூஸ் பண்ணுறதுக்கான பொருட்கள் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? இந்த டோனர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டாமா? இந்த வீடியோவில் டோனர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, ரோஸ் பெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் இது மாதிரி நிறையா பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இது நல்லா கொதிக்கணும். அந்த 1 டம்ளர் தண்ணி நமக்கு 1/2 டம்ளர் தண்ணியாக நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இது கொதித்து இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கினதும் நம்ம இதை இறக்கிடலாம். இது சூடாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சு தான் அப்ளை பண்ணணும். இதை நான் கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 4 மணி நேரம் நீங்கள் அதை அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இதை நான் இப்போ ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதை ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்மளுடைய தலையில் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற தண்ணியை தான் நம்ம அப்ளை பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டோனர் உங்களோட ஹேரோட ஸ்கேல்ஃபில் இருந்து உங்களோட ஹேரோட எண்டு வரைக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். உங்களோட ஸ்கேல்ஃபில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மசாஜ் கொடுங்க. இது சூப்பராக ஒர்க் ஆகும். விட்டமின் இ கேப்சூல் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். நீங்களே இந்த டோனர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டோனர் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த டோனர் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.